ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரேசன் அரிசி பயன்படுத்தி நமக்கு பஞ்சு போல் ஸ்பாஞ்சியான இட்லியும் மொறு மொறுன்னு தோசையும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரேசன் அரிசி நான் இன்றைக்கி 4 கப் அளவுக்கு எடுத்துக்கிறேங்க. கப்போ இல்லை டம்ளரோ எந்த இதில் அளந்தாலும் 4 கப் அளவுக்கு அளந்துக்கோங்க. அதே கப்லேயே ரேசனில் கொடுக்குற பச்சரிசியும் நம்ம 2 கப் அளவுக்கு அளந்து எடுத்துக்க போகிறோம். இதை இப்போ தனியாக வச்சிடலாம். இதோட எந்த கப்பில் எடுத்தீங்களோ அதே கப்பிலே 1 கப் அளவுக்கு உளுந்து 2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துட்டு தனித்தனியாக நல்லா 4-5 முறை நல்லா கழுவி எடுத்துட்டு நம்ம ஊற வச்சுக்கலாம். இதை ஒரு 4 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்ததுக்கு பிறகு உளுந்த முதல்ல நம்ம கிரைண்டரில் போட்டு ஆட்டிக்கலாம். கிரைண்டரில் நான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பொங்க நல்லா பந்து போல் உளுந்த ஆட்டி எடுத்துக்கிறணும். இதை எடுத்து தனியாக வச்சுட்டு அதே கிரைண்டர்லேயே நம்ம அரிசியை போட்டு நல்லா நைஸாக ரவை பக்குவத்துக்கு நல்லா ஆட்டி எடுத்துக்கலாம். மாவு நல்லா ஆட்டினதுக்கு பிறகு அதை தோண்டி எடுத்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கையில் நல்லா அடித்து கொடுத்துக்கோங்க. கையில் நம்ம அடிக்கும்போது தான் நமக்கு சூட்டுக்கு நல்லா பொங்கி வரும். இதை ஒரு 4லேருந்து 5 மணி நேரம் நல்லா பொங்க விட்டு எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு இட்லி மாவு ரெடி ஆகிடுச்சுங்க. இட்லி தட்டியில் எண்ணெய் தடவி இட்லி நம்ம ஊற்றி எடுத்துக்கலாம். இட்லிக்கு தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு பிறகு இட்லி தட்டு உள்ளே வைங்க. அப்போ தான் நமக்கு நல்லா வெந்து வரும். ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். இந்த நேரத்தில் நமக்கு தோசை மாவுக்கு கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்துட்டு இப்போ நம்ம தோசை நல்லா வார்த்துக்கலாம். நமக்கு வார்க்கவும் ஈஸியாக வரும். இதில் எண்ணெயோ நெய்யோ சேர்த்து நம்ம மூடி போட்டு தோசை சுட்டு எடுத்தோம் அப்படின்னா நமக்கு மொறு மொறுன்னு தோசையும் ரெடி. இப்போ நமக்கு இட்லியும் வெந்துருச்சு. ஒரு இட்லி எடுத்து காட்டுறேன் பாருங்கள். நல்லா நமக்கு பஞ்சு போல் இருக்குது பாருங்கள் இட்லி. ரேசன் அரிசியில் பயன்படுத்தினா நமக்கு இட்லி கலர் மாறும்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் கிடையவே கிடையாது. நல்லா வெள்ளை வெள்ளைன்னு நமக்கு இட்லி நல்லா சூப்பராக கிடைக்கும். நமக்கு தோசையுமே நல்லா மொறு மொறுன்னு கிறிஸ்பியாகவே இருக்குங்க. ஒரு இட்லி பிச்சு காட்டுறேன் பாருங்கள். நல்ல ஸ்பாஞ்சியாக நல்லா பஞ்சு போல் இட்லி இருக்குங்க. இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.